வணக்கம் நண்பர்களே, நாம் தினசரி பார்க்கும் ரூபாய் சின்னம் எப்படி உருவானது? இதனை வடிவமைத்தவர் யார்? தமிழ்நாடு அரசு தற்பொழுது ரூபாய் சின்னத்திற்கு பதிலாக ரூ என்ற தமிழ் எழுத்தினை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? வாருங்கள் இந்த காணொளியில் ரூபாய் சின்னத்தின் வரலாறு மற்றும் அது கடந்து வந்த பாதைகள் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம். ரூபாய் ஒரு பாரம்பரிய நாணயம். இதன் வரலாற்றை சற்றே பார்ப்போம். ரூபாய் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் ரூப்யா என்பதிலிருந்து வந்தது. இது வெள்ளி என்பதனை குறிக்கும். ஷேர்ஷா சூரி 1540 1545 ஆகிய காலகட்டங்களில் இந்தியாவில் முதலாக ரூபாய் நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். பிற்காலத்தில் மெகலாயர்கள், பிரிட்டிஷ் ஆட்சி, சுதந்திர இந்தியா ஆகிய காலங்களுக்கு ஏற்ப ரூபாயின் வடிவமும் மதிப்பும் தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்தது. அடுத்ததாக ரூபாய் சின்னம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது என்பது குறித்து பார்ப்போம். 2010 இந்திய அரசு ரூபாய் சின்னத்திற்கான போட்டி ஒன்றை நடத்தியது. இந்த போட்டியில் 3000க்கும் மேற்பட்ட வடிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் தமிழ்நாட்டின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று ஆர்க்கிடெக்சர் பட்டமும், IIT மும்பை டிசைன் துறையில் முதுகலை மற்றும் டைப் டிசைனிங் நிபுணத்துவம் பெற்றவரும், டைப்போகிராஃபி மற்றும் வடிவமைப்பு நிபுணராக பணியாற்றி வரும் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் மரூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் திமுக MLA திரு தர்மலிங்கம் அவர்களது மகன் உதயகுமார் தர்மலிங்கம் அவர்கள் தேவநாகரி மொழியில் ஒரு எழுத்தினையும் ஆங்கில மொழியில் ருப்பியிலிருந்து R என்ற எழுத்தினையும் ஒருங்கிணைத்து வடிவமைத்த ரூபாய் சின்னம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த சின்னத்தின் சிறப்பம்சங்கள் என்று பார்த்தால், மேலே உள்ள 2 கோடுகள் இது இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் சமநிலை பொருளாதாரத்தை குறிக்கிறது. ரூபாய் சின்னம் உலகளாவிய நாணயங்களான டாலர், யூரோ, யென், பவுண்ட் ஆகியவற்றுடன் இணைந்து இந்திய ரூபாயை சர்வதேச மட்டத்தில் உயர்த்தியது. ஆனால் தமிழ்நாடு அரசு அண்மையில் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் ரூபாய் சின்னத்திற்கு பதிலாக ரூ என்ற தமிழ் எழுத்தினை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஏன் இந்த முடிவினை மேற்கொண்டது? தமிழ் மொழியின் முக்கியத்துவம் கருதி ஆவணங்களில் தமிழ் மொழி வழக்கில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், பொதுமக்களுக்கு ரூபாய் சின்னத்தை விட ரூ என்ற தமிழ் எழுத்து எளிமையாக புரியும் என்பதற்காகவும் இந்த முடிவினை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது. மேலும் முந்தைய நடைமுறைகளின் தொடர்ச்சியாக அரசாங்கம் என்பதற்கு பதிலாக கோ என்றும், லிமிடெட் என்பதற்கு பதிலாக நீ என்ற தமிழாக்கங்களை ஏற்கனவே நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த மாற்றம் சரியா தவறா என்பதை குறித்து பார்ப்போம். இது தமிழ் மொழிக்கு பெருமை என்றும் தமிழுக்கான ஒரு நல்ல முடிவு எனவும் சிலர் பாராட்டி வருகிறார்கள். ஆனால் ரூபாய் ஒரு தேசிய சர்வதேச சின்னம். இதனை மாற்றினால் வங்கி மற்றும் கணினி பயன்பாடுகளில் ஏதேனும் குழப்பம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இறுதியாக தமிழ்நாட்டில் ரூபாய் என்ற சின்னம் தொடர வேண்டுமா அல்லது ரூ என்ற தமிழ் எழுத்து தமிழ்நாட்டிற்கு சரியானதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.